Hello friends, Assalamu alaikum. Welcome to Taste of Trichy. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ஒரு பாயா சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா ஏன் ரைஸ்க்குமே ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ். இதை செய்கிறதுக்கு ஒரு 7 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்லா கலர் கொடுக்குங்கிறதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். இப்போது நல்லா க்ளீன் பண்ண 7 ஆட்டுக்காலை இந்த மாதிரி அந்த ஆயில்லையே நல்லா வதங்க விடுங்க. ஆயில்லையே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிட்டக்க நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போய் அதுவும் நல்லா அந்த பாயால் மிக்ஸ் ஆகட்டும். இப்போது கட் பண்ணி வச்ச அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி அளவு மல்லி, புதினா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் 3ஐயும் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் அடித்தது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது அரை மூடி தேங்காயில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அரைச்சது கூடவே 1 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூளை தேங்காயில் சேர்த்து அரைக்கிறதால தேங்காய் நல்லா அறுப்படும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டுக்கோங்க. அல்லது நல்லா ஆட்டுக்கால் வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. இப்போது எனக்கு 7 விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ஆட்டுக்கால் பாயாசால்னா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.